السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد مصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لا تحزن إن الله معنا. قال رسول الله صلى الله عليه وسلم: الصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் இரு உலகையும் படைத்து பரிபாலனம் செய்கின்ற ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈரேற்றமும் இரு உலக தலைவர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், ஃபாயிசீன்கள், குறிப்பாக இந்த நன்னேரத்திலே அல்லாஹ்வினுடைய சொற்களையும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணிமொழிகளையும் கேட்க அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வற்றா ஸலாத்தையும் வற்றா ஸலாமை நம் மீது குறைவின்றி நிகழச் செய்வானாக. ஆமீன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் புனிதமான பேச்சை, புனிதமானவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மெல்லாம் ஒன்று கூட செய்திருக்கின்றான். இது போன்ற ஒரு நிலையை, இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளிலே அவனிடத்தில் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலையும் ஒன்று கூடுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை பொழிந்து எண்ணிலடங்காத ஸலாத்துகளையும் எண்ணிலடங்காத சலாம்களையும் சொல்லி இந்த மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், உங்களுடைய ஸலவாத்துக்கள், உங்களுடைய சலாமுகள் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கப்பட்டு அதற்கு பதில் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரு உலக தலைவர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? உயிர் கொடுக்கின்றான். உலகெங்கிலிருந்தும், பூமி எங்கிலிருந்தும், துனியா எங்கிலிருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லப்பட்டது என்று சொன்னால், அந்த ஸலவாத்திற்கும் ஸலாமிற்கும் பதில் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றான்? உயிர் கொடுக்கின்றான். எதற்காக வேண்டி? நாம் சொன்ன ஸலவாத்துக்களை, நாம் சொன்ன ஸலாமுகளுக்கு பதில் தருவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? கொடுக்கின்றான். அந்த பாக்கியத்தை நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள் பெற்றீர்கள் என்று பார்க்கின்ற பொழுது மனது மிகவும் சந்தோஷம் அடைகின்றது. இந்த நிலை இறுதி கியாமத் நாள் வரையிலும் இந்த நிலை என்ன செய்ய நீடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பெண்கள் பயன் நடக்கும்போது மட்டும் ஒரு அரை மணி நேரமோ, ஒரு 15 நிமிடமோ 10 நிமிடமோ ஸலவாத் ஓதிவிட்டு அதற்கு அடுத்து அந்த ஸலவாத்தை நாம் மறந்து போவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இந்த பழக்கத்தை ஸலவாத்தும் ஸலாமும் ஓதக்கூடிய பழக்கத்தை நாம் என்ன செய்யணும்?
அனுதினமும் ஏற்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, மலக்குமார்களும் நானும் என்ன செய்கின்றோம், நபியின் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லுகின்றோம். நீங்களும் என்ன செய்யுங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. சல்லு என்ற சொல்லிற்கு அரபியில் சொல்லுவார்கள் அம்ரு என்று சொல்வார்கள். அம்ரு என்று சொன்னால் ஏவுவது, கட்டாயம் செஞ்சு ஆக வேண்டிய சொற்கள் என்ன செய்வார்கள், இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படும். அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் என்ன செய்கின்றான், நம்மளை ஏவுகின்றான். ஸலவாத்துக்கள் என்ன ஓதிக்கொண்டே இருக்கும் என்பதாக. இந்த நேரத்தில் தான் ஓத வேண்டும், இந்த நேரத்தில் ஓதக்கூடாது என்ற கணக்கு வழக்கு இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கின்ற ஒரு மிகப்பெரும் ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், எல்லா நேரங்களிலும் ஸலவாத்துகளையும் ஸலாம்களையும் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை கண்ணியத்தை அந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கின்றான். ஆகிய ரப்புல் ஆலமீன் இந்த ஸலவாத்து ஓதக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நீடித்து தருவானாக. கியாமத் நாள் வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்துகளையும் ஸலாம்களையும் கோடிக்கணக்கான ஸலவாத்துகளையும் கோடிக்கணக்கான ஸலாம்களையும் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் சிறுவர்கள் சிறுமிகள் அத்தனை பேர்களுக்கும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதே போன்று இதுவரைக்கும் ஓதப்பட்ட ஸலவாத்துகளையும் ஸலாம்களையும் இனிமேல் ஓதக்கூடிய ஸலவாத்துகளையும் ஸலாம்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எத்தனையோ மனிதர்கள் சிறந்தவர்களாக, மனிதர்களில் தலைவராக, மனிதர்களிலே வழிநடத்தக்கூடிய இமாம்களாக, இன்னும் வசதி மிக்கவர்களாக, இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றதோ அத்தனை சிறப்புகளிலையும் இந்த மனிதன் சுரண்டு கொண்டிருக்கின்றான். எல்லா விதமான விஷயங்களிலும் மனிதன் என்ன செய்கின்றான், சிறப்புற்றவனாக அல்லாஹ் அவனை ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ முன்னோடிகள் வாழ்ந்திருக்கின்றார்கள். எத்தனையோ தகுதி இல்லாதவர்களை எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களை பற்றி நாம் பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களை பற்றி நாம் என்ன செய்கின்றோம், சிறப்புகளை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஒரு கைசேதம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் நாம் யாரை புகழ வேண்டுமோ, உலகத்தில் நாம் யாரை புகழ வேண்டுமோ, யாரை அதிகமாக நாம் புகழ வேண்டுமோ, அப்படிப்பட்ட பாக்கியவான்களை, அப்படிப்பட்ட மதிப்பிற்குரியவர்களை நம்முடைய சமுதாயம் என்று என்ன செய்துவிட்டது, மறந்து போய்விட்டது. அவர்களை புகழாத அது பித்அத், இவர்களை புகழாத இது பித்அத், இவர்களை புகழ்வதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது என்பதாக சொல்லி புகழுக்கு தகுதி உள்ளவர்களெல்லாம் இன்றைக்கு நம்ம சமுதாயம் என்ன செய்கின்றது, ஒதுக்கி வைத்து விட்டு புகழுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்களெல்லாம் தன்னுடைய தலைமையில் வைத்து ஆடக்கூடிய ஒரு காட்சியைத்தான், ஒரு காலகட்டத்தில் தான் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் எத்தனையோ மதிப்பிற்குரியவர்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ சிறப்பிற்குரியவர்கள் அந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அடுத்ததாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக சிறப்பிற்கும் மேன்மைக்கும் உரியவர்கள், பாராட்டத்திற்கு உரியவர்கள், புகழப்படுவதற்கும் உரியவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலே மிகவும் உன்னதமானவர்களாக, மிகவும் சிறப்பிற்குரியவர்களாக, மிகவும் கண்ணியத்திற்குரியவர்களாக சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் மூலமாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நபிமார்களுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்ற சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களுக்கு அடுத்ததாக சிறப்பிற்குரியவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மலர் வாயின் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார்கள். ஆக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற மக்களிலே, உலகத்தில் வாழ்ந்து சென்ற மனிதர்களிலே நபிமார்களுக்கு அடுத்ததாக சிறப்பிற்குரியவர்கள், கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள், மரியாதை செய்யப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்துக் கொண்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையை எதன் மூலமாக சீர்படுத்திக் கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்து கிடைத்ததற்கு பின்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை கிடைத்ததற்கு பின்னால், எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்லாம் என்ற ஜோதி சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு உள்ளத்திலே ஏந்தியதற்கு பின்னால் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்கள் என்பதை மட்டும்தான் நாம் வரலாற்றிலே நாம் காண முடிகின்றது. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, அதற்கு பின்னுள்ள காலத்திலும் சரி, இந்த உலகத்தில் அவர் வாழ்கின்ற காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை வாழ செய்திருக்கின்றார்களோ, எந்த வழியை வாழ கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ, வாழ்வதற்கு அனுமதித்திருக்கின்றார்களோ, அந்த வாழ்க்கையின் பிரகாரம் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை சிலர்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாகத்தான், அதனுடைய பிரதிபலிப்பின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது, இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினால் ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு என்ற பட்டத்தை இனிசார்கள் பெற்று சென்றவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கலாம், இந்த உலகத்தில் எத்தனையோ அரசியல்வாதிகள் வாழ்ந்திருக்கலாம், இந்த உலகத்தில் வாழ்கின்ற எத்தனையோ பேர்கள் செல்வதனால் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அத்தனை பேர்களுக்கும் முன்னோடியாக திகழ்வது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். திருமறையை போற்றுகின்ற உத்தமர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் மூலமாக புகழப்பட்டவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படி ஏகப்பட்ட சிறப்பிற்கு, ஏகப்பட்ட கண்ணியத்திற்கு, ஏகப்பட்ட மதிப்பிற்கு சொந்தக்காரர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை புரட்டி பாருங்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்பினார்கள் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி காமிக்கின்றேன். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அடிமை வேலை செய்தார். அந்த அடிமையை அவர்கள் விடுதலை செய்தார்கள். அந்த அடிமை விடுதலை செய்யப்பட்ட அந்த அடிமையை இன்னொரு நேரத்திலே, இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த அடிமை சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சந்தித்தார்கள். சந்தித்து உணவு கொடுக்கின்றார்கள், உணவு செய்தார்கள், கொடுக்கின்றார்கள். அந்த உணவை சாப்பிடுவதற்கு பின்னால் சொல்வார்கள், கேட்பார்கள், ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிமையிடத்தில் கேட்கின்றார்கள், உனக்கு இந்த பண்டம் வாங்குவதற்கு, இந்த உணவு வாங்குவதற்கு உனக்கு எப்படி பணம் கிடைத்தது என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த அடிமையை சொல்வார், நான் உங்களிடத்தில் அடிமையாக இருக்கின்ற நேரத்திலே ஒரு மனிதரிடத்தில் ஜோதிடம் பார்த்தார்.
அந்த ஜோதிடம் பார்த்ததிலிருந்து எனக்கு கொஞ்சம் காசு வந்தது, பணம் வந்தது. அதில் தான் நான் என்ன செய்தேன், இந்த உணவுப் பொருளை வாங்கினேன். நீங்கள் சாப்பிட்டீர்களே, உண்டீர்களே, அந்த உணவுப் பொருளை வாங்கினேன் என்று சொன்ன உடனே சித்தியக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிப்பார்கள், அல்லாஹ் ஹராமாக்கிய பொருளிடத்தை கொடுத்து விட்டாய் என்பதாக என்னை சொல்லிவிட்டு தன்னுடைய விரல்களை வாயில் விட்டு அவர்கள் சாப்பிட்ட அந்த சாப்பாட்டை வாந்தி எடுத்தார்கள் என்பதாக நாம் என்ன செய்கின்றோம், அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர்கள் வாழுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்திருப்பார்கள். அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹராம், அதில் கொஞ்சம் கூட மாற்றுக்கத்து இல்லாமல் வாழ்ந்து சென்றவர்கள், கொஞ்சம் கூட பிசகுவது இல்லாமல் அதை பேணி பாதுகாப்பதிலே, அதை பேணி பின்பற்றுவதிலே கொஞ்சம் கூட பிசகுவது இல்லாமல் அல்லாஹ்வும் ரசூலும் எந்த சட்டத்தை வரையறுத்து கொடுத்திருக்கின்றார்களோ, எந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ, அந்த வழியின் பிரகாரம் கொஞ்சம் கூட பிசகுதல் இல்லாமல், கொஞ்சம் கூட சருவதல் இல்லாமல் வாழ்ந்து சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாவின் மூலமாக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதே சுருக்கவாதி என்று முத்திரை குத்தப்பட்ட சுருக்கவாதியாக மாற்றியமைக்கப்பட்டவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அப்படி மார்க்க சட்டத்தை, இறை சட்டத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலே மும்முரமாக இருந்து சென்றவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கமும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதர் நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நமக்கு செல்வ செழிப்பு வேண்டும் என்று நினைக்கின்றார். இன்னொரு மனிதர் நாம் மேல் படிப்பு படித்தாக நினைக்கின்றார். இன்னொரு மனிதர் இன்னும் என்னென்ன துறைகள் இருக்கின்றதோ அந்தந்த துறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் முன்னேற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த சித்தாந்தத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தன்னிடத்தில் இருந்த அந்த செல்வத்தை எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய வழியிலே செலுத்தவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், உங்களிலே இன்றைய தினம் நோன்பு வைத்திருக்கின்றவர் யார் என்பதாக கேட்கின்ற பொழுது சொல்வார்கள் சித்தியக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஆனா யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் சித்தீக் சொல்லி காமிக்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ். இன்றைய தினம் ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் இருக்கிறார் என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுதும் சொல்லி காமிக்கிறார்கள் சித்தியக்குல் அக்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஜனாசாவை இன்றைய தினம் என்ன செய்தேன் யா ரசூலல்லாஹ், பின்தொடர்ந்தேன் யா ரசூல் சொல்லி காமிக்கின்றார்கள். இன்றைய தினம் ஏழை எளியவருக்கு உணவு கொடுத்து யாருக்கிறார் கேட்கின்ற பொழுது அந்த நேரத்தில் சொல்லி காமிக்கிறார்கள் சித்தியக்குல் அக்பர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் நான் என்ன செய்தேன், ஏழைக்கு உணவளித்த சொல்லி காமிக்கின்ற பொழுது சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மூன்று குணங்கள் யாரிடத்தில் ஒருங்கே பெற்றிருக்கின்றதோ அவர்கள் சொர்க்கம் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொர்க்கத்தினுடைய ஒரு அங்கமாக, சொர்க்கத்தினுடைய ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த உத்தமர் தலைவர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எவ்வளவோ பாடுபட்டு, எவ்வளவோ தன்னுடைய செல்வங்களை அல்லாஹ்வினுடைய பாதையிலே, ரசூலுடைய பாதையிலே செலவழித்து, எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சகித்து சென்றவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். ஹிஜ்ரத் செல்கின்ற பொழுது சவுர் குகையிலே அடைக்கலம் புகின்றார்கள். அந்த சவுர் குகையிலே உள்ளே நுழைவதற்கு முன்னதாக
சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், முதலாக நான் என்ன செய்கின்றேன், குகையிலே என்ன செய்கின்றேன், நான் உள்ளே நுழைந்து அதில் நமக்கு தீங்கு தரக்கூடிய, நமக்கு ஏதாவது நோய்வினை செய்யக்கூடிய எதுவும் பொருட்கள் இருக்கின்றதா, இருந்தால் நாம் சுத்தம் செய்ததற்கு பின்னால் நீங்கள் உள்ளே நுழைங்கள் யா ரசூலல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது உள்ளே நுழைந்து பார்க்கின்றார்கள். சிலந்து பூச்சியுமாக நூலாமடையமாக இருக்கின்றது. சுத்தம் செய்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்கிறார்கள், உள்ளே செல்கின்றார்கள். இப்படி இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்த அந்த தியாகி உத்தமர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் எல்லா விஷயத்திலும் இன்னொரு மனிதனோடு போட்டியிட்டு நான் அவரை முந்த வேண்டும், முந்திய நிகழ்வு உண்டு எல்லா துறையிலும். உதாரணமாக தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களை பார்த்தோம் என்று சொன்னால், நான் அவனை விட அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் நினைக்கின்றான், முயற்சி செய்கின்றான், அந்த மனிதனை முறியடிக்கின்றான். இந்த நிகழ்வு இந்த உலகத்திலே நிதர்சனமாக நடந்தது. அதே போன்று ஒரு மனிதன் உழைப்பாளி உழைத்துக் கொண்டிருக்கின்றான், அவனுடைய உள்ளத்திலே ஒரு வெறி வருகின்றது, ஒரு உற்சாகம் வருகின்றது. என்ன நினைக்கின்றான், அவனை விட நாம் என்ன செய்ய வேண்டும், செல்வத்தில் முதன்மையாக அவனை விட செல்வத்தை நாம் அதிகமாக குவித்து நாம் என்ன செய்ய வேண்டும், முன்னேற வேண்டும் நினைக்கின்றான். முன்னேறிய காட்சிகள் சம்பவங்கள் உண்டு. அதே போன்று இன்னும் என்னென்ன துறைகள் இருக்கின்றதோ அந்தந்த துறைகளில் எல்லாம் இந்த மனிதன் அவனை விட நாம் என்ன செய்ய வேண்டும், மேலோங்கி செல்ல வேண்டும், மேலோங்கி செல்ல வேண்டும் நினைத்து எல்லா விஷயங்களும் வெற்றி பெறுகின்றான். அதே போன்று செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நன்மையான காரியங்களில் எத்தனையோ சஹாபாக்கள் நேசர்கள் போட்டியிட்டார்கள், எத்தனையோ சஹாபாக்கள் போட்டியிட்டார்கள். நாம் அபூபக்கரை மிஞ்சியாக வேண்டும், நாம் அபூபக்கரை என்ன செய்தாக வேண்டும், நன்மையான விஷயத்திலே நாம் முன்னோடியாக வர நினைத்தார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அபூபக்கரை நாம் முந்த வேண்டும், நன்மையான விஷயத்திலே நன்மை செய்கின்ற விஷயத்திலே நாம் இன்றாவது அபூபக்கரை மிஞ்சியாக வேண்டும், அபூபக்கரை நாம் முந்தியாக வேண்டும் என்று நினைத்து நினைத்து எத்தனையோ பேர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போட்டியிட்டார்கள். அத்தனை பேர்களும் அவர்களுக்கு பின்னால் தான் சென்றார்களே தவிர அவர்களுக்கு முன்னதாக நன்மையான விஷயத்தில் அவர்களை முந்தியதாக எந்த சஹாபிகளுடைய சரித்திரமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு போருக்காக வேண்டி என்ன செய்தார்கள், நிதி திரட்டுகின்றார்கள். அப்படி நிதி திரட்டுகின்ற பொழுது செய்தனா உமர் ரலியல்லாஹு நினைக்கின்றார்கள், நாம் இன்றைய தினமாவது நம்முடைய பொருட்களை கொடுத்து அபூபக்கரை மிஞ்ச வேண்டும். யாரை மிஞ்ச வேண்டும், அபூபக்கரை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நன்மையான விஷயத்திலே எப்படியாவது முந்தி சென்று விட வேண்டும் நினைக்கின்றார்கள். தன்னுடைய சொத்திலே பாதியை கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னாங்க யா ரசூலல்லாஹ், போருக்காக வேண்டி, போர் நிதிக்காக வேண்டி என்னுடைய சொத்தை நான் சரி பாதியை கொண்டு வந்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ். பெற்றுக்கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், உமரே, உங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி எதனை வைத்திருக்கிறீர்கள் கேட்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு கொடுத்த அந்த நிதி உதவி இருக்கின்றதே, அதே போன்று ஒரு சரி பாதி என்னுடைய குடும்பத்திற்கான என்ன செய்திருக்கின்றேன், ஒதுக்கி இருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார்கள். இரண்டாவதாக செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். வருகை தந்து தங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் கொடுக்கின்றார்கள். பெற்றுக்கொண்ட பெருமானார் கேட்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அபூபக்கரே, என்னிடத்திலே போர் நிதிக்காக வேண்டி இவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்கின்றீர்களே,
உங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி வீட்டிலே எதனை வைத்திருக்கின்றீர்கள் கேட்கின்ற பொழுது சொல்லுவார்கள் சித்தியக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி, எனக்காக வேண்டி அல்லாஹ்வையும் ரசூலை நான் நேசிக்கின்றேன், என்னுடைய இல்லத்தில் வைத்திருக்கின்றேன் யார் ரசூலுல்லாஹ் சொல்லி காமித்த உடனே சொல்லுவார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூபக்கரை எவராலும் மிஞ்ச முடியாதுன்னு சொல்லி காமித்தார்கள். அபூபக்கரை எவரும் துனியாவில் நன்மையான விஷயத்தில் என்ன செய்ய முடியாது, போட்டியிட்டு ஜெயித்துவிட முடியாது சொல்லி காண்பித்தார்கள். செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அப்படி நன்மையான காரியங்களிலே, பிறருக்கு உதவுகின்ற விஷயங்களிலே, தீனை வளர்க்கின்ற விஷயத்திலே, இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடுகின்ற விஷயத்திலே, அத்தனை நன்மையான காரியத்திலையும் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் முதலிடம் பிடித்தவர்கள், முதலிடத்தை பிடித்தவர்கள். அவர்களுடைய நன்மையான விஷயத்திற்கு, அவர்களோடு நன்மையான விஷயத்தில் எவர் போட்டியிட்டாலும் அவர் மண்ணை கவ்வியாக வேண்டும் என்கின்ற அளவிற்கு செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்வு இருந்தது என்று சொன்னால், எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி கட்டுப்பட்டு வாழ்ந்திருப்பார். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றதோ, என்னென்ன துன்பங்கள் இருக்கின்றதோ, அத்தனை துன்பத்தையும் சகித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது சொர்க்கவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் மூலமாக புகழப்பட்டவர்கள் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அப்படிப்பட்ட அந்த மாமனிதர், அப்படிப்பட்ட அந்த மனித புனிதர் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பற்றற்ற வாழ்க்கையை மறுக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கைகள் வாழ்ந்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வார்த்தெடுக்கப்பட்ட அந்த உத்தம தூதர், அந்த உத்தம தலைவர், மா மனிதர் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். பெருமானாரை ஒரு காலம் பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நேரம் அவர்களை பொய்யர் என்று பொய்ப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே குறைஷிகள் சொல்லி காண்பிக்கிறார்கள், நீர் இன்று இரவு மக்காவில் இருந்து பைத்துல் முகதஸ் சென்றீரா? நம்புவ மாதிரி இருக்குதா? நம்புற மாதிரி இருக்கிறதா என்று கேலி கிண்டல் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்றார்கள். மக்காவில் இருந்து முதலாக பைத்துல் முகத்தஸ் சென்றடைந்தார்கள். அந்த செய்தியை சொல்லி காண்பிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுநாள் காலை சொல்லி காண்பிக்கிறார்கள், நான் மக்காவில் இருந்து என்ன செய்தேன், பைத்துல் முகத்தஸ் என்ன செய்தேன், சென்று விட்டு விடுவதற்குள்ளாக நான் மக்கா வந்துவிட்ட சொல்லி காமிக்கின்ற பொழுது குறைஷிகள் எல்லாம் கேலி செய்து சிரித்தார்கள், கேலி செய்தார்கள். முகமதே, நீங்கள் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு இரவோடையூராக சென்று விட்டு அதிகாலை திரும்பி வந்து விட்டீரா என்று கேலியும் நையாண்டியும் நக்கலுமாக பேசிக் கொண்டிருந்த காலகட்டம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டிருக்கின்ற சிலர்கள் கூட அதை மறுப்பதற்கு முன் வந்தார்கள். இறுதியாக குறைஷிகள் நினைக்கிறார்கள், அவருடைய நண்பர் அபூபக்கரும் மறுத்து விடுவார் என்பதாக நினைக்கின்ற பொழுது குறைஷிகள் எல்லாம் சேர்ந்து அபூபக்கரை சொல்கிறார்கள், அபூபக்கரே, உன்னுடைய தோழர், உன்னுடைய நண்பர் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு இரவோடு இரவாக சென்று விட்டு மறுநாள் காலை வந்து விட்டாராம அப்படின்னு கேலி கிண்டலுமாக சொல்லி காமிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? சொல்லுவார்கள் செய்தனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், இதை சொன்னது
முகம்மது சொன்னார்களா, இந்த செய்தியை முகம்மது சொன்னார்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த குறைஷிகள் சொல்லுகின்றார்கள், ஆம் முகம்மது சொன்னார் என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால் அது உண்மையாக இருக்கும், அதை நான் நம்புகிறேன் சொல்லி காண்பித்தார்கள். மக்கள் எல்லாம் பொய்ப்படுத்துகின்ற வேளையிலே சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உண்மைப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை. எந்த அளவுக்கு தெரியுமா? சொல்லுவார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா குறைஷிகளிடத்திலே, நீங்கள் இது என்ன, இந்த செயல் என்ன, இதை விட நீங்கள் நம்ப முடியாத ஒரு செய்திருக்கின்றது, வானத்திலிருந்து வஹி இறங்குகின்றது என்று சொல்லுகின்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையே நான் நம்புகின்ற பொழுது மக்காவில் இருந்து பைத்துல் மக்தஸ் சென்றா என்ற செய்தி நான் நம்ப மாட்டானா? நான் நம்ப மாட்டேனா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அது உண்மையான செய்தி என்று உண்மைப்படுத்தினார்கள். சித்திக் என்ற பட்டத்தை அன்றைய தினம் பெற்று சென்றவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். பெருமானாரை பொய்ப்படுத்திய காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லாம் உதாசீனப்படுத்துகின்ற காலகட்டத்திலே அந்த நேரத்திலே தனி மனிதராக நின்று கொண்டு இஸ்லாத்தை உண்மைப்படுத்தும் முகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைப்படுத்தும் முகமாக முஹம்மது சொன்னார் என்று சொன்னால் அது உண்மைதான் என்று சொல்லிக் கொண்டு அந்த இடத்திலே சித்திக் என்ற பட்டத்தை பெற்றவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அப்படிப்பட்ட அந்த மனித புனிதர், அப்படிப்பட்ட அந்த மாபெரும் தலைவர், அப்படிப்பட்ட ஈடு இல்லா புகழுக்கு சொந்தக்காரர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் யாரிடத்தில் பேசும் பொழுதும் கூட மனது நோகாதவாறு பேசியதாக நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது. மனஸ்தாபம் ஏற்பட்டதற்கு பின்னால் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டார்கள், நான் செய்தது தவறு. அதனால என்ன செய்தார்கள்? சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் என்ன செய்தார்கள்? உமர்ல விட்டு செல்கின்றார்கள். உமர்ல என்ன செய்தார்கள்? கதவை அடைத்து விடுகின்றார்கள். இந்த செய்தியை கொண்டு போய் நபியிடத்தில் சொல்வதற்காக வேண்டி வருகை தருகின்றார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அபூபக்கர் இல்லம் வருகின்ற பொழுது நாம் கதவை அடைத்து விட்டோமே, அது அநாகரிகமாக இருக்கின்றது, அது தவறாக இருக்குமே என்பதாக மனசு வருந்துகின்றார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். உடனே அதற்காக வேண்டி வருத்தம் தெரிவிப்பதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்தார்கள்? எங்கே செல்கின்றார்கள்? அபூபக்கருடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். அங்கே அபூபக்கர் சித்திக் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்திற்கு வருகை தருகின்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்திலே மண்டியிட்டவர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். அமர்ந்திருக்கின்ற பொழுது சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உமருக்கு என்ன செய்து விட்டேன்? அநீதம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். நான் உமரிடத்திலே நான் என்ன செய்து விட்டேன்? மனம் நோகும்படியான வார்த்தைகளை பேசிவிட்டேன் யா ரசூலல்லாஹ். அதற்காக வேண்டி அவரை நான் என்ன செய்கின்றேன்? மன்னிப்பு கோரினேன் சொல்லி காமிக்கின்ற பொழுது சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், என்னுடைய தோழரை நீங்கள் மன்னித்து விடுங்கள். யாரை? ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் என்னை மக்கள் எல்லாம் பொய்ப்படுத்துகின்ற வேளையிலே என்னை உண்மைப்படுத்தியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தோழர்களே,
என்னுடைய தோழராகிய அபூபக்கரை நீங்கள் மன்னித்து விடுங்கள். ஏன் தெரியுமா? மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்துகின்ற பொழுது என்னை உண்மைப்படுத்திய பெருமை அபூபக்கருக்கு உண்டு. அதனால அவருக்காக வேண்டி நான் என்ன செய்கின்றேன், உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி காண்பித்தார்கள் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்படி என்று சொன்னால் பெருமானுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் மதிப்பு மிக்கவர்களாக, எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியம் செய்யப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள். அவருடைய நன்மைக்கு அருகிலே யாருடைய நன்மையாக செல்ல முடியுமா? அவருடைய நன்மைக்கு அருகிலே யாருடைய நன்மையாவது ஈடாகுமா என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த நன்மையை போன்று இந்த உலகத்தில் எவரும் செய்தது கிடையாது. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை என்ன செய்தார்கள்? மெச்சுகின்றார்கள். அந்த அளவிற்கு பாராட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அமர்ந்திருக்கின்ற பொழுது யதார்த்தமாக வானத்தை பார்க்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பார்க்கின்ற பொழுது வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன, விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியை பார்த்த அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த வானத்தில் எத்தனை விண்மீன்கள் இருக்கின்றன, வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன, அத்தனை நட்சத்திரங்கள் அளவிற்கு இந்த உலகத்தில் யாராவது நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறார்களா, நன்மை செய்திருக்கிறார்களா என்பதாக கேட்கின்ற பொழுது சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த வானத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவிற்கு ஒரு மனிதன் செய்திருக்கின்றார், நன்மை செய்திருக்கின்றார் என்று சொல்லி முடிக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தந்தை அபூபக்கர் தான் சொல்வார்கள் நினைக்கின்றார்கள், தன்னுடைய தந்தை அபூபக்கரை தான் சொல்லுவார்கள் என்பதாக நினைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலை கேட்டு திகைத்து போய்விடுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கை அளவிற்கு ஒரு மனிதர் நன்மையான காரியங்கள் நன்மை செய்திருக்கின்றார், யாரு தெரியுமா? அதுதான் உமர் என்று சொல்லி காண்பித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் யாரு? அதுதான் உமர் என்று சொல்லி காண்பித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பதிலை கேட்டவுடனே ஆடி போய்விட்டார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். நாம் நினைத்துக் கொண்டோம் தன்னுடைய தந்தை அபூபக்கரை சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் நினைச்சோம், ஆனா உமரை சொல்லிட்டாங்களா ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஒரு ஏக்கம், அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். யா ரசூலுல்லாஹ், அப்படி என்று சொன்னால் என்னுடைய தந்தை நன்மை செய்யவில்லையா, என்னுடைய தந்தை நன்மை செய்யவில்லையா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, ஆயிஷாவே, உன்னுடைய தந்தை செய்திருக்கிற நன்மை எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா? எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா? உமர் செய்திருக்கின்ற 100 நன்மைகள் உன்னுடைய தந்தை செய்திருக்கின்ற ஒரு நன்மைக்கான சமன் சொல்லி காண்பித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உன்னுடைய தந்தை அபூபக்கர் செய்தது ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மை 100 நன்மைக்கு சமம். யாருடைய நன்மைக்கு? உமர் செய்த நன்மைக்கு 100 நன்மைக்கு சமம் சொல்லி காண்பித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்று சொன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள்,
எப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்திருப்பார்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு அது மாதிரியான தலைவர்களை, அது மாதிரியான மனித புனிதர்களை புகழ்வது என்பது, அவருடைய நினைவு நாளை கொண்டாடுவது என்பது இஸ்லாத்தில் இல்லை, அது பிதஅத் என்று ஒதுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நாம் எதற்காக வேண்டிய சொல்லணும் என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இது மாதிரியான நல்லோர்களுடைய வாழ்க்கைய வரலாறு, இது மாதிரியான உத்தமர்களுடைய வாழ்க்கைய வரலாறு, இது மாதிரியான மனித பிள்ளைகளுடைய வாழ்க்கைய வரலாறு இல்லாமல் போய்விட்டது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது யார் கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டார்களோ அவர்களுடைய வரலாற்றை மட்டுமே இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் புரட்டி பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலை மாற வேண்டும், அந்த நிலை மாற வேண்டும். இது மாதிரியான கோடிக்கணக்கான நன்மைக்கு சொந்தக்காரரான இந்த மனித புனிதர், இது மாதிரியான சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்முடைய சந்ததிகளை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கணவன்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்வது நம்முடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் பிறகுதான் நாம் இது மாதிரியான வரலாற்றை நாம் மக்களுக்கு சொல்லி காமிக்கின்றோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவின் மூலமாக சொர்க்கவாதி என்று முத்திரை உறுத்தப்பட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிணத்தினுடைய அருகிலே அமர்ந்திருக்கின்றார்கள். தோட்டத்தினுடைய கதவு தாழிடப்பட்டிருக்கின்றது, பூட்டப்பட்டிருக்கின்றது. கதவை திறப்பதற்காக வேண்டி ஒரு சஹாபி இருக்கின்றார்கள். கதவு தட்டப்படுகின்றது. கதவை திறந்து பார்க்கின்றார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர், உங்களுடைய உற்ற தோழர் குமர், உங்களுடைய உற்ற தோழர் அபூபக்கர் வந்திருக்கிறார் யா ரசூலல்லாஹ் என்ற செய்தியை சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரை உள்ளே அனுமதியுங்கள், உள்ளே வருவதற்கு அனுமதியுங்கள், அனுமதி அளித்துவிட்டு இந்த சுப செய்தியும் சொல்லுங்கள். எந்த செய்தி தெரியுமா? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கவாதி என்ற நற்செய்தியை நீங்கள் செய்யுங்கள், அந்த அபூபக்கருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புவார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பாராட்டினார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே எந்த அளவிற்கு அன்பை பெற்றவராக திகழ்ந்திருப்பார்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை எந்த அளவிற்கு அவர்கள் கொள்ளை கொண்டிருக்கிறார்கள். சித்தீக்குல் அக்பர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை எந்த அளவிற்கு தெரியுமா பெற்றிருக்கிறார்கள். சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய எல்லா வாசலையும் அடைத்து விடுங்கள், என்னுடைய இறை இல்லத்தில், என்னுடைய பள்ளியிலே, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வாசலைகளும் அடைத்து விடுங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாசலை மட்டும் நீங்கள் அடைக்காமல் திறந்தே வைத்து சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா சஹாபியினுடைய கதவை, வாசக்கதவையும் அடைத்து விடுங்கள், ஆனால் சித்தீக்குல் அக்பர் என்னுடைய உற்ற தோழர், என்னை உண்மைப்படுத்திய அந்த உத்தமர் அபூபக்கருடைய கதவை மட்டும், அந்த வாசலை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அடைத்து விடாமல் திறந்து வைத்து விடுங்கள் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்று சொன்னால்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட அன்பை பெற்றிருப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே எந்த அளவிற்கு மதிப்பு பெற்றவர்களாக, கண்ணியத்திற்குரியவர்களாக, சிறப்பிற்குரியவர்களாக திகழ்ந்திருப்பார்கள் அந்த சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்பேற்பட்ட புகழுக்கும், இப்பேற்பட்ட மரியாதைக்கும், இப்பேற்பட்ட சிறப்பிற்கும் சொந்தக்காரர் அந்த உத்தம தலைவர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அப்படிப்பட்ட அந்த உத்தம தலைவர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வயதிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்களோ அதே 63 வயதிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். ஹிஜ்ரி 13 வருடம் ஜமாதுல் ஆகிர் 22 பிறை 22 இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள் சித்திகுல் அக்பர் சையதுனா கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்படிப்பட்ட உத்தமர்களுடைய வாழ்க்கை வரலாறை, அப்படிப்பட்ட உத்தம தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் புரட்டி பார்ப்பது, புரட்டி ஆலோசனை, புரட்டி ஆராய்ச்சி செய்வது நம் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. வாழும் காலமெல்லாம் அந்த உத்தம தலைவர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ அந்த வழியை நாம் என்ன செய்ய வேண்டும், முழுமையான முறையில் என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவிலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை சொன்னவர்களாக நம்முடைய உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு தந்தருள் புரிவானாக. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.